அன்பிற்கினியவர்களே வணக்கம். அமெரிக்க டென்னசி மாகாணத்தில் அமைந்துள்ள நேஷனல் தமிழ்ச் சங்கம் ஒரு அற்புதமான தமிழ் பணியை தொடர்ந்து ஆற்றிக் கொண்டிருக்கிறது. நாளும் ஒரு திருக்குறள். எவ்வளவு பெரிய மகத்தான சேவை தெரியுமா? வாழ்க்கையிலே அறநூல்களை, நீதி நூல்களை, மக்களை நல்வழிப்படுத்துகின்ற ஒரு ஒப்பற்ற நூல்களை நாம் எப்போதும் சிந்திக்க வேண்டும். அந்த பணியை தமிழ்ச்சங்கம் மிகுந்த சீரோடும் சிறப்போடும் நடத்தி கொண்டிருக்கின்றது. தமிழுக்கு கதி என்று சொல்லப்படுகிற இருவரிலே ஒருவர் கம்பர், மற்றொருவர் திருவள்ளுவர். அந்த திருவள்ளுவருடைய திருக்குறளை உங்களோடு சிந்திப்பதிலே எனக்கு மிக்க மகிழ்ச்சி. 100வது அதிகாரத்தை சொல்ல வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். அந்த அதிகாரம் பண்புடைமை என்ற அதிகாரமாகும். வாழ்க்கையிலே ஒவ்வொரு காலகட்டத்திலும் இந்த உலகம் என்பது தொடர்ந்து இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அதற்கு என்ன காரணம் என்று வள்ளுவர் ஒரு கேள்வியை நம்மிடையே கேட்கிறார். என்ன காரணமாக இருக்கலாம்? அதற்கு வள்ளுவர் சொல்கிறார், இந்த உலகத்தில் பண்பு உடையவர்கள் இருக்கின்ற காரணத்தினால்தான் இந்த உலகம் இன்னும் மண்ணுள் போகாமல் இருக்கிறது. நல்லார் ஒருவர் உளரே அவர் பொருட்டு எல்லாருக்கும் பெய்யும் மழை என்று சொன்னது போல இந்த பண்புடையவர்கள் இருக்கின்ற காரணத்தினாலே இந்த உலகம் தழைத்து நிற்கின்றது என்று சொல்ல வருகின்ற வள்ளுவர், பண்புடையார் பட்டு உண்டு உலகம் அகுதின்றே மண்புக்கு மாய்வது மண் என்று சொல்கின்றார். நல்ல பண்பினை, சொற்களால் இனிய சொற்களை, அதே நேரத்திலே செயலால் நல்ல செயல்களை, அதே நேரத்திலே தன்னுடைய அருமையான மன தூய்மை பெற்றிருக்கிற நல்ல பண்புடையவர்கள் இருக்கின்ற காரணத்தினால் இந்த உலகம் நிலைத்து நிற்கிறது. அதற்கு நம்முடைய தமிழ்ச்சங்கம் வழிகாட்டுகிறது. ஒவ்வொரு நாளும் திருக்குறளை நம் வாழ்விலே கடைபிடிப்போம். வழிக்கு விழாமல் நிமிர்ந்து நடக்கின்ற தன்மையை திருக்குறள் நமக்கு தரும். பண்புடையவர்கள் என்றைக்கும் இருக்கிறவரை இந்த சமுதாயம் நிலைத்து நிற்கும், நல்வழி காட்டும். உலகுக்கே நல்வழி காட்டுகின்ற தமிழை, திருக்குறளை போற்றுவோம். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.